ரீசெண்டாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன டியூடு படத்தை உங்களில் பல பேர் பார்த்துருப்பீங்க, இன்னும் சில பேர் ஒன்றா பார்க்காம இருக்கலாம். ஆனால் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன 3 படங்கள் பைசன், டியூடு, அதுக்கப்புறம் டீசல், இந்த 3 படத்தில் மிகப்பெரிய அளவில் வணிக ரீதியில் இந்த டியூடு படம் தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. அது வேறு விஷயம். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆன நாளில் இருந்தே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கொண்டாடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க. இது 2K கிட்ஸை தாண்டி இன்றைக்குள்ள ஜென்சிஸ்க்கான படம், வேறு லெவலில் இருக்குது படம் அல்டிமேட் அப்படின்ட்டு ஒரு குரூப் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு குரூப்பு பார்த்தீங்கன்னா இந்த படம் நம்ம தமிழ் கல்ச்சர் அண்டு ட்ரெடிஷனையே டோட்டலாக நாசமாக்கிறதுக்காகவே எடுக்கப்பட்ட படத்தில் நிறைய விஷயங்கள் டாக்ஸிக்காக இருக்குது, ரியாலிட்டியோட இதெல்லாம் மேட்சே ஆகாது, கிரிஞ்சாக எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இந்த படத்தை கழுவி ஊற்றுறதுக்குன்னு இன்னொரு குரூப் இருக்காங்க. சமீபத்தில் இந்த டியூடு படத்துக்கான ஒரு சக்ஸஸ் மீட் வந்து வச்சுருந்தாங்க. அந்த சக்ஸஸ் மீட்டுக்கு அப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் மேலே நெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமாகி போச்சு சோஷியல் மீடியாவில். ஏன்னா படத்துடைய டேரக்டர் சக்ஸஸ் மீட்டில் சில விஷயங்கள் பேசினார். அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில இன்டர்வியூஸ்லாம் கொடுத்து அதில் சில விஷயங்கள்லாம் பேசினார். ஆந்திரா சக்ஸஸ் மீட்டில் ஒன்று பேசினார். எல்லாத்தையும் எடுத்து போட்டு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு நீ இதெல்லாம் பேசுவியான்ட்டு போட்டு பொலன்னு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் உரமாக இறங்கிட்டாங்க இந்த படத்தை போட்டு அடிக்கிறதுல. ஆஸ் ஆடியன்ஸாக இந்த டியூடு படம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்தது, ஒரு படமாக எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததா இல்லையா, இந்த படத்தில் என்னென்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அது டாக்ஸிக்கா இல்லை நல்ல விஷயங்களா, இப்படி பல விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த படத்தை பற்றி, இந்த படத்துடைய டேரக்டர் பற்றிலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த டியூடு படத்துடைய கதையை கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம். அப்போ தான் மற்ற விஷயங்கள் பேசுறதுக்கு கொஞ்சம் கனெக்டாக இருக்கும். படத்துடைய ஹீரோ பிரதீப் ரங்கநாதன், அதாவது அகன் கேரக்டர் வந்து இந்த படத்தில் ஒரு ஈவெண்ட் பிளானிங் கம்பெனி மாதிரி சர்ப்ரைஸ் டியூடுங்கிற பேரில் நடத்திட்டு இருக்காரு. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கேங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு என்ன வேலைனா இவங்களுக்கு மேரேஜ் ப்ரொபோசல்ஸ், என்கேஜ்மெண்ட், இதுக்கெல்லாம் கிளைண்ட்டுக்கிட்ட காசை வாங்கிட்டு அவங்கள போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இவர் கூடவே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேறு யாரும் கிடையாது, இவருடைய சொந்த மாமா பொண்ணு தான் ஹீரோயின். மாமா தான் சரத்குமார், பால்வளத்துறை அமைச்சராக இருக்கார். ஒரு நாள் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, இவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக எல்லாரும் முன்னாடியே நான் உன்னை தான் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. அந்த டைமில் இவருக்கு ஒத்துக்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடியே ஒத்துக்கிட்டு, இல்லை நான் உன்னை ஃப்ரெண்ட்லியாக தான் பார்க்குறேன், எனக்கு உன் மேலே அந்த ஃபீலிங்கே இல்லை அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஆனால் அதை வந்து ஹீரோயினால் ஏற்றுக்க முடியல. இவரை விட்டு பிரிஞ்சு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறன்ட்டு வெளியூருக்கு போயிடுறாங்க. இந்த பிரிவில் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு காதல் ஏற்படுது அவங்க மேலே. அவங்க மாமா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டு வருது. அந்த கல்யாணத்தில் ஹீரோயினுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா இவங்க பிரிஞ்சு போன அந்த காலகட்டத்தில் இன்னொரு பையன் வந்து ஹீரோயின் கிட்ட லவ்வை சொல்லி அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லவ் ஆயிடுது. இந்த மேட்ரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஹீரோவுக்கு தெரிய வர, நான் உன்னை லவ் பண்ணுறானா அவனை லவ் பண்ணுறானே எனக்கு புரியலடா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல, இவர் உடனே ஒரு டெஸ்டிங்கை போட்டு நீ அவனை தான் லவ் பண்ணுற, அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு இவர் சொல்ல வந்த விஷயத்தெல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிட்டு அவங்க அப்பா கிட்டே இந்த மேட்டரை போய் ஃபஸ்ட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. அங்கே மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. சரத்குமார் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான கேரக்டராக, ஒரு மினிஸ்டராக அப்படி தான் காட்டுறாங்க. அங்கே போய் இந்த ஹீரோயின் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது சரத்குமார் பக்கா ஜாதி வெறியன், தான் ஜாதியை விட்டு எதுக்குமே வந்து ஒத்துக்க மாட்டார், தங்கச்சியவே கொலை பண்ணவர் இந்த ரீசனுக்காக அப்படின்ற மாதிரிலாம் தெரிய வருது. ஸோ சரத்குமாரை மீறி இவங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறாங்க. இதனால் ஹீரோ வந்து ஹீரோயினை கல்யாணமும் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆசைப்பட்ட அந்த பையன் கூட ஹீரோயினை ஹீரோ சேர்த்து வைக்கிறாரா இல்லையா, ஊரை எப்படி சமாளிக்கிறாரு, ஜாதி வெறி பிடிச்ச மாமா சரத்குமாரை எப்படி சமாளிக்கிறாரு, இதை நோக்கி தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் நகருது. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்கே வந்து சொல்லி அங்கே டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. ஆக்சுவலாக அந்த டியூடு படத்தில் காட்டின இந்த கதைங்கிறது தமிழ் சினிமாவுக்கு ஒன்றும் புதுசுலாம் கிடையாது. இந்த மாதிரியான நிறைய கதைகள் வந்து ஆல்ரெடியே வந்திருக்கு. தமிழ் சினிமாலையும் சரி, இல்லை மற்ற சினிமாவிலையும் சரி. நம்ம ஊரில் கொஞ்சம் ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்லணும்னா விஜய் நடித்த ஷாஜகான் படம் பார்த்துருப்பீங்க. அதுவும் இதே மாதிரியான கதை தான். ஆனால் இந்த படத்தில் வர மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் வராது. அது டீசெண்டான கதை. ஸோ ரியாலிட்டிலையுமே ஒரு நடிகருக்கும் இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து அவருடைய ரியல் லைஃப்பில் நடந்திருக்கு. யார் அந்த நடிகர்னு பார்த்தீங்கன்னா 1960, அதாவது எம்ஜிஆர் சிவாஜிலாம் பீக்கில் இருந்த டைமில் சந்திரபாபுன்னு ஒரு ஆக்டர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஃபேமஸ் காமெடியன்னு. அவருடைய ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிய வந்தது தான் மனைவி வந்து இன்னொரு நபரை விரும்புகிறாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்லாமல் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி தனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா ஊரை பற்றி யோசிக்கல, யாரை பற்றியும் எதுவுமே யோசிக்கல. தான் மனைவி யாரை ஆசைப்பட்டாங்களோ அவங்க கூடவே பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்த்து வச்சிட்டாப்புல சந்திரபாபு. இப்போ சந்திரபாபு அவர்களுடைய ரியல் ஸ்டோரிக்கு அந்த டியூடு படத்துக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, சந்திரபாபு அவர்களுக்கு கல்யாணத்துக்கு பிறகு தான் தெரிய வந்திருக்கு தான் மனைவி இன்னொருத்தரை விரும்புகிறாங்க அப்படின்ட்டு. முன்னாடி தெரிஞ்சிருந்தால் மேபி இந்த கல்யாணத்தையே அவர் நிறுத்திருப்பாரோ என்னமோ. ஆனால் அந்த டியூடு படத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஹீரோவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது ஹீரோயின் வந்து இன்னொரு பையனை லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அப்படி தெரிஞ்சும் ஹீரோ பார்த்தீங்கன்னா கல்யாணம்
கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணு ஆசைப்பட்ட பையனோடைய சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக முயற்சி எடுத்து போராடுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியோட கொஞ்சம் கூட சூட் ஆகாத ஒரு விஷயமா இருக்குது. சத்தியமாக இதெல்லாம் நடக்காது ரியாலிட்டிலன்னு வச்சுக்கோங்களேன். பல விஷயங்கள் ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது இவங்க காட்டுறது. ஆனால் எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணுற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப டாக்ஸிக்காகவும் இருக்குது. என்னென்னங்கிறத நான் வரிசையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு படம், அந்த படத்தில் ஹீரோ வந்து ஹீரோயினை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே சுத்தமாக லவ் இல்லை, அவங்க இன்னொரு பையனை விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கு தெரிய வருது. ஹீரோ வந்து தான் லவ்வை தான் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிட்டு, என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, யார் எதிர்த்தாலும் பரவாயில்ல, நீ ஆசைப்படுற பையனோடையே நான் உன்னை சேர்த்து வச்சிடறேன் அப்படின்ட்டு இறங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோ இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிற அளவுக்கு அந்த லவ் ஒர்த்தான லவ் தான் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் காட்டணும். இல்லையா, ஹீரோயின் லவ் பண்ணுற அந்த பையன் ஒர்த்தான பையன் தான், இவர் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு அவன் ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் காமிச்சு ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணோம்ல. அந்த மாதிரி இவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களா அந்த படத்துலனா? கிடையவே கிடையாது. இந்த டியூடு படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் மமிதா பைஜு லவ் பண்ணுற அந்த பையன் பாரிங்கிற கேரக்டரை எவ்வளோ டம்மியாக வடிவமைக்க முடியுமோ அந்தளவுக்கு டம்மியாக தான் வடிவமைச்சிருக்காங்க. எந்தளவுக்கு அது டம்மி பீஸுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்கும். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ரிசப்ஷனு. அந்த ரிசப்ஷனில் என் ஆள் வருவான், என்னை வந்து கூப்பிட்டு போயிடுவான் எப்படியாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லுவாங்க. அவனும் பயங்கர பில்டப்போட தான் வருவான். எனக்கு இவரை தெரியும், அவரை தெரியும், நீங்கள் கேட்டு வரைக்கும் கொண்டு வாங்க, நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான்லாம் போட்ட மாதிரி பயங்கரமாக பில்டப்லாம் காட்டுவான். ஆனால் அவன் பிளான் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொதப்பொருளாக தான் முடியும். அதாவது தான் லவ் பண்ணுற பொண்ணை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டான். அதுவும் அது ஒரு மினிஸ்டரோட பொண்ணுன்னா எந்த அளவுக்கு பிளானிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்கணும். இதில் கூட ஒழுங்காக பண்ண முடியல. இந்த அளவுக்கு தான் இந்த கேரக்டர் இருக்குது. அங்கேயே அந்த கேரக்டர் விழுந்துருது. அதுக்கப்புறம் ஹீரோ தான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த ரிசப்ஷன்லேயே உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போகுது. இந்த ஊரில் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் அப்பா எனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸில் உங்களை விடவே மாட்டான், கண்டுபிடிச்சிருவான், நீங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு எங்கன்னா ஓடிடுங்க, அப்போ தான் உங்கள் 2 பேருக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்தியா பக்கத்தில் இருக்கிற நேபாள், பூட்டான் மாதிரியான நாடுக்கு போகிறதுக்கு தான் பாஸ்போர்ட்டு, விசாலாம் எதுவும் தேவை கிடையாது. அதாவது எலெக்ஷன் கார்டு இருக்குல்ல, ஓட்டர் ஐடி, இது இருந்தாலே போதும் நேபாள், பூட்டான் மாதிரியான நாட்டுக்கு போயிட்டு வரலாம். இது ரூல்ஸு. ஆனால் அங்கேயே ஸ்டே பண்ணோன்னா அதுக்கு தனியாக ப்ரொசீஜர்லாம் இருக்குது போல இருக்குது. இதை தாண்டி இந்தியாவை விட்டு எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போனனாலும் உங்களுக்கு பாஸ்போர்ட் கம்பல்சரி. சில நாடுகளில் மட்டும் விசா தேவைப்படாது. ஆனால் பல நாடுகளில் பாஸ்போர்ட்டும் கம்பல்சரி, விசாவும் கம்பல்சரி. இதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பையன்கிட்ட பாஸ்போர்ட் இருக்காது. அது எல்லாருக்கிட்டையும் பாஸ்போர்ட் இருக்கணும்னுலாம் அவசியம் கிடையாது. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, விட்டுருங்களேன். ஆனால் பாஸ்போர்ட்டை தேவையானா இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பான் பாருங்க. ஏன்டா இது ஒரு பேசிக் நாலேஜரா? எந்த ஊருக்கு போனனாலும் பாஸ்போர்ட்டு தேவை, இது கூட அவனுக்கு தெரியல. இதனால தான் பிரதீப் வந்து பயங்கர டென்ஷன் ஆகி காலில் இருக்கிற ஷூவெல்லாம் கழட்டி அடிக்கிறதுக்கு போயிடுவார். எந்த அளவுக்கு டம்மியான ஒரு கேரக்டராக வடிவமைச்சிருக்காங்கிறது இதுலேருந்தே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எல்லாமே ஹீரோ தான் பண்ணி கஷ்டப்பட்டு பழியெல்லாம் ஏற்றுக்கிட்டு இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணுமா. இப்போது நம்ம ஒரு படம் பார்க்குறோன்னா அந்த படம் வந்து சமுதாயத்துக்கு நல்ல கருத்தை சொல்லுதா, கெட்ட கருத்தை சொல்லுதாங்கிறதெல்லாம் படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா ரியலைஸ் பண்ணுவோம். ஆனால் படமாக பார்க்கும்போது படத்தில் எந்த ஒரு மேஜர் டிசிஷன் மேக்கிங்காக இருந்தாலும் ஹீரோ தான் எடுக்கணும். ஹீரோ எடுத்தால் தான் ஆடியன்ஸ் வந்து ஓரளவுக்காச்சும் கன்வின்ஸ் ஆவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் நல்லதா கெட்டதாங்கிறதெல்லாம். ஆனால் இந்த படத்தில் வர எந்த ஒரு மேஜர் டிசிஷனையுமே ஹீரோ எடுக்க மாட்டேங்கிறாரு. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க தான் சொல்கிறாங்க. உடனே ஹீரோ வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே அதை ஒத்துக்கிறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு டிராவிட் வந்து கேட்கும்போது கூட இதெல்லாம் தப்பு மச்சான் அப்படின்ட்டு, இதெல்லாம் என்ன மச்சான், அடுத்தவங்க ஃபீலிங்ஸ்லாம் பார்த்தா கிரிஞ்சாக இருக்குல்ல அப்படின்ட்டு இவர் ஒரு பயங்கரமான கிரிஞ்சை போடுறாரு. இப்படி தான் போய்கிட்டு இருக்கு படம் ஃபுல்லாக செம்ம கிரிஞ்சு. இந்த கல்யாணத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் லவ் பண்ணுறாங்களா அந்த பாரிங்கிற கேரக்டர், அவன் தான் வந்து அண்ணா இங்கே போயிட்டுருக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியல, எங்கள் 2 பேரையும் அவங்க அப்பா வந்து கண்டிப்பாக கொன்றுவார், அதனால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் அதுக்கப்புறமா வந்து கூப்பிட்டு போயிடுறேன் ஏதாவது பண்ணின்ட்டு அவன் தான் அந்த ஐடியாவே கொடுக்குறான். அதை சொன்ன உடனே ஹீரோயின் வந்து என்னை பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் டென்ஷன் ஆகுறாங்க. மானம் முக்கியமாக உயிர் முக்கியமானு கேட்குறான். உடனே ஜம்ப் ஆயிடுறாங்க, அவன் சொன்னதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின். இதை கேட்டவொன்னே பிரதீப்புக்கு பயங்கர டென்ஷன். ஏன்டா அவங்க 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா என்ன கூட்டுன்னு போய் எங்கடா விட்றீங்கன்ட்டு ஆளை விட்றா, நீயாச்சு அந்த பொண்ணாச்சுன்ட்டு கோட்டெல்லாம் கழட்டி போட்டு போயிடுவார். படத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதான் இன்ட்ரோல் பிளாக்காக வச்சுருப்பாங்க, திருப்பி வந்து நிற்கிற மாதிரி அதை ஒரு மாசாலாம் காமிச்சிருப்பாங்க. எவ்வளோ ஒரு கேடுகெட்ட விஷயத்த, சமூகத்தில் தப்பான ஒரு விஷயத்த எவ்வளோ அழகாக நார்மலைஸ் பண்ணி படம் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக டே யார் வந்தாலும் பரவாயில்லடா, நான் ஏற்று சண்டை போடுறேன், எங்கள் மாமா மினிஸ்டர் தானே, என்ன பண்ணிடுவான், நான் அவங்கள என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு அப்படின்ட்டு
பிரதீப் வந்து அந்த இடத்துல இறங்கி சண்டை போட்டிருந்தாருன்னா மேபி இந்த படம் 3வது படத்துலேயே பிரதீப்பை வந்து ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றுறதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது. ஆனால் எதை வந்து பண்ணக்கூடாதோ, எது வந்து கரெக்டாக நம்ம சமூகத்துக்கு இப்போ தேவையில்லையோ, எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சால் என்ன, இப்படி போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஏன் அவங்க அப்பா மினிஸ்டராக இருந்தா என்ன, மினிஸ்டருடைய பொண்ணாக இருந்தாலுமே கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா இல்லை தானே. ஏன்னா இப்போ மினிஸ்டர்னு கிடையாது, பெரிய பெரிய ஆட்களுடைய பெண்கள்லாம் கூட கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லி அது பெரிய ப்ராப்ளம் ஆனதெல்லாம் ரியாலிட்டியில் நிறைய நடந்திருக்கு. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாமே ஒன்று தானே. இது ஏன் சொல்கிறேன்னா, கிளைமேக்ஸுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாடி பிரதீப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது சரத்குமாரோடைய ஆட்கள் வந்து ஃபஸ்ட்டு பிரதீப்பை தான் கொல்றதுக்கு ஆள் அனுப்புவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதீப் மேலே தப்பு இல்லை, அந்த மமிதா பைஜியோட லவ்வரை போட்டு தெலுங்குறாங்கிற மாதிரி போவாங்க. பிரதீப் அந்த இடத்துல பயங்கரமாக ஒரு ஃபைட் ஒன்று பண்ணுவார். இந்த ஃபைட்டை நீ இன்டர்வலில் பண்ணியிருந்தீங்கன்னா படமே வேற மாதிரி மாறி இருக்குமே. உன்னுடைய லாஜிக் படி சரத்குமாரை ஏற்று எதுவுமே பண்ண முடியாது, சண்டைலாம் போட முடியாது. ஆனால் இங்கே மட்டும் சண்டை போடுற, இதை நீ அங்கே போட்டிருக்கலாமே. இப்படி தானே வருது. உங்களுக்கு தேவைன்னா எப்படி வேணா ஸ்கிரிப்டை மாற்றி என்ன வேணா எடுப்பீங்களா? கொஞ்சமாச்சும் லாஜிக் வேணாம். அடுத்து இந்த படத்தில் வர ஹீரோயின் மமிதா பைஜியோட அந்த குரல் கேரக்டரை பார்க்கும்போதே இந்த மீம் டெம்ப்ளேட்டில் வர மாதிரி தான் வெறி வருது சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஹீரோ இல்லாமல் இன்னொரு பையனை லவ் பண்ணிடுச்சு, அதெல்லாம் ரீசன் கிடையாது. இந்த படம் ஃபுல்லாகவுமே இந்த மமிதா பைஜியோட இந்த குரல் கேரக்டர் வந்து நல்ல பொண்ணா இல்லை ஏதாவது வில்லியா, ஆன்டகனிஸ்ட் மாதிரி ஏதாவது வில்லியா, அதாவது எதை பற்றி இது யோசிக்குது அப்படிங்கிறதே ஒரு புரிதலே இல்லாமல் தான் இந்த கேரக்டர் இருக்குது. ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷாக தான் வேலை முடிஞ்சால் போதும், தனக்கு ஒரு விஷயம் நடந்தால் போதும், எவன் செத்தா என்ன இருந்தா என்ன இப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேரக்டர் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த கல்யாணத்துலேயே அந்த பொண்ணு லவ் பண்ணுற அந்த பாரிங்கிற கேரக்டர் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி உயிர் முக்கியமாக மானம் முக்கியமாக, உயிர் தான் முக்கியம், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணா, நான் அவளை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா டென்ஷன் ஆகுறாங்க. டென்ஷன் ஆகிறது மட்டும் பத்தாது, செருப்பை கழட்டி அடிச்சிருக்கணும் அந்த இடத்துலையே. ஏண்டா என்னை பற்றி தெரிஞ்சு நான் மினிஸ்டர் பொண்ணு தான் தெரிஞ்சு தான் நீ லவ் பண்ண, என்னை லவ் பண்ணால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு தெரிஞ்சு தான் நீ லவ் பண்ண. இப்போ வந்து இவ்வளோ கேவலமாக நீ தாலி கட்டு நான் கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்கிறிய, நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறமா வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் என்ன நடுத்தரில் அம்போன்னு விட்டுட்டு போக மாட்டேங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருக்கணும். இப்படி தான் பல பெண்கள் வந்து கேட்பாங்க. ஆனால் மானம் முக்கியமாக உயிர் முக்கியமானு சொன்ன உடனே கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே உயிர் தான் முக்கியன்ட்டு அவன் பக்கம் ஜம்ப் ஆயிடுது. இப்போ பிரதீப்பை பற்றி இந்த ஒரு கேரக்டரை பற்றி இது எந்த விதத்துலையுமே யோசிக்கவே இல்லை. இவனுக்கு என்ன ஆகும் நாளைக்கு இப்படி பண்ணுறதுனால? மானம் முக்கியமாக உயிர் முக்கியமானா உயிர் தான் முக்கியம், அப்போ ஈனம் மானம் சூடு சொரணம் எதுவுமே முக்கியம் இல்லை, அப்படி தானே? இப்படி தான் டேரக்டர் வந்து கன்வே பண்ண நினைக்கிறாரு படம் மூலயமா. இதாண்டா முக்கியம், இது முக்கியம் இல்லடான்ட்டு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த படத்தில் பண்ணுற மாதிரி ரியாலிட்டியில் ஒரு பையன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் மேலே எந்த தப்புமே இல்லை, அவனுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சு போச்சு, அவன் இதை பண்ணிடுறான். ஆனால் இந்த உலகமோ இந்த நியூஸ் சேனல்ஸு இந்த சமூகம் இதெல்லாம் அந்த பையனை எப்படி பார்க்கும், எப்படிலாம் நியூஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகும். அவன் நல்லவனாகவே இருந்தாலும் இந்த பையன் இப்படி பண்ணிட்டான், இந்த பையன் அப்படி பண்ணிட்டான்ட்டு எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க. அவனுக்கு எதை பற்றியும் கவலை இல்லைன்னு சொன்னால் கூட இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் லைஃப் அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் யார் அவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க? அவனுக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்குமா? அதுக்கப்புறம் யாராவது ஒரு புண்ணியமாக பொண்ணு கொடுத்தா தான் உண்டு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் எவ்வளோ கேவலமாக பார்க்கப்படுவான். அவன் மேலே தப்பே இல்லைனாலும் இப்படி தான் போய் முடியும். இதை பற்றிலாம் இந்த ஹீரோயின் கேரக்டருக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிப்பு ஒன்று போடுது அழுகிற மாதிரி. பிரதீப்பை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக ஒரு விக்டம் மாதிரி தான் நமக்கு தோணுது, மாட்டிக்கிட்டாரே இவர் அப்படின்ட்டு. இதை விட ஹைலைட்டான கேடுகட்ட விஷயம் அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து ஒன்று பண்ணுது. டேரக்டர் அப்படி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா, கல்யாணம் பண்ணிடுறப்பல பிரதீப் எல்லாமே தெரிஞ்சோம், இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் இதில் இருக்கிற விஷயம் தெரியும். வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் பிரதீப்புக்கும் அந்த ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகிப்போச்சு. அப்படி தான் புருஷன் பொண்டாட்டியாக தான் இவங்களை வந்து பார்க்குறாங்க. அந்த ஹீரோயினுடைய லவ்வர் வந்து இவங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவான். இவங்களுக்கு கல்யாணம் ஆன அடுத்த நாளில் இருந்தே இவங்க 2 பேரும் எப்படியாச்சும் முட்டி மோதி போராடி கனடாவுக்கு அனுப்பிச்சிடணுன்ட்டு ஹீரோ வந்து இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கும் விசா எடுக்கிறதுக்கும் இப்படியே அலைஞ்சிட்டு இருப்பாப்புல. இந்த 3 மாதம் கழித்து இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போகும்போது தான் தெரியுது இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயமே. இது தெரிஞ்ச உடனே பிரதீப் அப்படியே தலையில் கை வச்சுட்டு ஐயோன்ட்டு போய் உக்காந்துருவாப்புல. அந்த சீன் பார்க்குறதுக்கு அவ்வளோ காமெடியாக தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இதே சீனை இவங்க சீரியஸாக எடுத்திருந்தாங்கன்னா காரி துப்பியிருப்பாங்க. ஆனால் காமெடியாக எடுத்துகிட்டு அதை நம்ம காமெடியாகவும் பார்த்து சிரிச்சிட்டோம். ஆனால் சிரிக்கிற சீன் மட்டும் கிடையாது. எவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துலையும் ஒரு கேடுகட்ட விஷயத்தை ஜென்ரலைஸ் பண்ணுறாரு டேரக்டர் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த பிரதீப்பு கிட்ட வந்து இந்த பொண்ணு அந்த மாதிரி அந்த பையன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் சொல்லும்போது, நான் இன்னும் அக்செப்ட் பண்ணலை, அவன் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா இல்லை அவனை லவ் பண்ணுறானான்ட்டு எனக்கே தெரியலடா அப்படின்ட்டு ஓப்பனாக சொல்லிடும். அந்த இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஒரு ப்ரெக்னென்ட்டான இந்த விஷயம்
விஷயம் வந்து அப்போ நடக்கலை அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சிருது. இதுக்கப்புறம் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி அந்த 3 மாதம் விசா ப்ராசஸ், அந்த பாஸ்போர்ட், அந்த ப்ராசஸ், அந்த 3 மாதம் டைமில் தான் இந்த மேட்ரு வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிய வருது. அதாவது இந்த பொண்ணும் அந்த பையனும் காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணாங்க. அப்போ லவ்வர்ஸாக இருக்கிற இவங்களுக்குள்ள சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தப்பு, கொலை குத்தம் அப்படின்னு கிடையாது. லவ்வர்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நீ இன்னொருத்தனோட பொண்டாட்டி, அதாவது பிரதீப்புடைய பொண்டாட்டியாக இருக்க, உங்கள் 3 பேருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் வந்து தெரிய வருது. உங்களுக்காக ஒருத்தன் பழியை ஏற்றுக்கிட்டு உங்களை எப்படியாச்சும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடணுன்ட்டு இறங்கி போராடிக்கிட்டு இருக்கான். இதை நோக்கி தான் அவனுடைய ஃபுல் மைண்ட் செட் இருக்குது. இதனால் அவனுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வருங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காமல் இந்த 3 மாதம் பீரியடில், அதுலேயும் எங்கே இவங்க 2 பேரும் அவங்க அப்பாவோட அந்த வீட்டில் தான் இருக்காங்க, சரத்குமார் வீட்டில். இவன் வந்துட்டு போகிறான். இந்த மாதிரியான ஒரு டைமில் நம்மளை சுற்றி என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, நம்ம இதை வந்து பண்ணலாமா, எவ்வளோ தப்பு இது அப்படின்லாம் எதுவுமே நினைக்காம இப்படி ஒரு விஷயத்தை இது பண்ணியிருக்குன்னா எந்த அளவுக்கு செல்ஃபிஷாக இது யோசிச்சிருக்கு, எந்த அளவுக்கு ஒரு கேடு கெட்ட கேரக்டர் இந்த ஹீரோயின் அப்படிங்கிறது இதுலேருந்தே உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம். இதே கோவத்தோட அதிர்ச்சியாகி ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிடுவாப்புல பிரதீப். இதே கேட்பாப்புல. அதுக்கு அந்த இவன் சொல்லுவான், அந்த பொண்ணுடைய லவ்வர் வந்து பச்சை போய் சொல்கிறானா, ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவான் பாருங்க. என்னடா சொல்ல வரீங்க, எந்த விஷயத்தடா நார்மலைஸ் பண்ணுறீங்க, படத்தில் என்ன வேணால் பண்ணுவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. இப்போ நீங்கள் ரியாலிட்டியில் கூட எடுத்துக்கோங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்களுக்காக அவங்கள சேர்த்து வைக்கணும், அவங்க ஃப்யூச்சரில் நல்லா வாழணுன்ட்டு எல்லா பழியும் ஏற்றுக்கிட்டு ஒருத்தன் போராடுறான். யாராவது இதை பண்ணுவாங்களா? இப்படி ஒரு விஷயம் பண்ணால் நமக்கு எப்படி ஒரு பாதிப்பு வரும்னு தெரியாதா? யாராவது இது மனசாட்சி உள்ளவங்க யாராவது இது இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்களா? ஆனால் இந்த படத்தில் அதையும் பண்ணுவோம். அதுவும் நார்மலைஸ் தானே, அதுவும் ஜென்ரலான ஒரு விஷயம் தானே. இதுலையே நீங்கள் இப்படி வந்து எல்லாத்துக்கும் கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் டேரக்டர் அண்ணன் வந்து சொல்ல வர்றாரு. இவங்க பண்ணுற இந்த அட்ராசிட்டியெல்லாம் பார்த்துட்டு தான் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு பரிதாபங்கள் டிராவிட செல்வம்கே பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிரும். சோறு தான் திங்கிறியா இல்லை வேறு எதாவது திங்கிறியான்னு அவர் கேட்கும்போது ஆஸ் ஆடியன்ஸாக அந்த சீனை பார்க்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு எனக்கு. இது வரைக்கும் பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணி ஹீரோவை டார்ச்சர் பண்ணது பத்தாதுன்ட்டு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சவொடனே ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த அம்மா. அவன் கஷ்டப்பட்டு லோல் போட்டு லொங்காகி இந்த பாஸ்போர்ட்டு விசாலாம் எடுத்துகிட்டு வந்து இவங்களை கனடாவுக்கு அனுப்புறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்கான். அதெல்லாம் தூக்கி போட்டு நான் போக மாட்டேன், உன் வாழ்க்கையை எனக்கு முக்கியம், உன் வாழ்க்கையை நான் இன்னொரு பொண்ணு கூட சேர்த்து வச்சுட்டு தான் போவேன்ட்டு இங்கே இன்னொரு எபிசோடு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க படத்தில். அதெல்லாம் பார்த்தாடே எங்கே தாண்டா போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ டென்ஷன் ஆகுது. அடுத்து நான் அந்த ஹீரோ கேரக்டருக்கு மட்டும் சப்போர்ட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் நடித்த அந்த அகனுங்கிற கேரக்டரும் இந்த படத்தில் அவனே பார்த்தீங்கன்னா ஒரு லூசு பையன் கேரக்டர் தான். படம் பூரா ஒரு டாக்ஸிக் ஒரு மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு லவ் சொல்லுது, இவனுக்கு அப்போ அந்த ஃபீல் வரல. அதெல்லாம் வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு பொண்ணு வந்து லவ் சொன்ன உடனே ஒத்துக்கணுமா, அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்கணும்ல. இப்போ பொண்ணுங்க கூட தான் பல பசங்க வந்து லவ் சொல்லும் போது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட்லாம் பண்ணுறாங்க. அது அவங்களுடைய உரிமை இல்லை, அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் அவனுக்கும். அதுக்கப்புறம் இவனுக்கு லவ் வந்ததுக்கப்புறம் இவன் டேரெக்டாக ஃபோன் பண்ணி பேசியிருக்கணும். அவங்க மாமா கிட்ட சொல்லி கல்யாணம்லாம் முடிவாகி மீட் பண்ண வரும்போது அந்த பொண்ணு இந்த மாதிரி எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, இந்த மாதிரி இன்னொரு பையன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், அதுலேயும் நான் வந்து அக்செப்ட் பண்ணலை, எனக்கு உன்னை லவ் பண்ணுறேன்னா அவனை லவ் பண்ணுறானே தெரியலன்ட்டு தெளிவாக சொல்லுது. இவன் அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும், நான் அன்றைக்கி நீ சொல்லும்போது எனக்கு தோணலை, என்னை மன்னிச்சிரு, எனக்கு நீ பிரிஞ்சு போன காலகட்டத்தில் தான் உன்னுடைய அருமை எனக்கு புரிஞ்சுது, இப்போ நான் உன்னை சின்சியராக லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு இவன் சொல்லியிருந்தானா அங்கேயே படம் முடிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் அதை வந்து இவங்க பண்ணல. செகண்ட் ஹாஃப் ஓட்டணும்ல, செகண்ட் ஹாஃபுக்கு ஃபுட்டேஜ் வேணும்ல. அடுத்து இந்த படத்துடைய இயக்குனர் இருக்கார்ல கீர்த்தீஸ்வரன், அவரை பற்றி நம்ம இந்த இடத்துல பேசியே ஆகணும். ஏன்னா நானும் தமிழ் சினிமாவில் எவ்வளோ புரட்சி இயக்குனர்களெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இவரை மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு புரட்சி இயக்குனரை நான் பார்க்கவே இல்லை. எந்த அளவுக்கு புரட்சினா, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் கொடுத்த இன்டர்வியூவில் ஆகட்டும், அதுக்கப்புறம் சக்ஸஸ் மீட்டில் பேசும்போதும் அவ்வளோ புரட்சிகரமாக இருந்தது. படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு சீனில் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவாப்பில், அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட தாலிக்கு மரியாதை இல்லை, தாலிக்கு பின்னாடி இருக்க அந்த பொண்ணுடைய ஃபீலிங்ஸுக்கு தான் மரியாதை அப்படின்ட்டு ஒரு அருமையான வசனத்தை பேசுவார். அந்த வசனத்தை எழுதியவர் நம்ம டேரக்டர். அதே டேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு அந்த மெட்ரோவில் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, சர்ப்ரைஸ் பண்ணுறங்கிற பேரில் அத்தனை பேருக்கு முன்னாடி நீல் டவுன் பண்ணி கையில் ஒரு ரோஸோட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அந்த சீனில் வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோ என்ன வசனம் தெரியுமா சொல்லுவார், நீ என்னடி பிட்டு படத்தில் ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்க அப்படிங்கிறாரு. அதாவது தாலிக்கு மரியாதை இல்லையா, தாலிக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸுக்கு தான் மரியாதையாம். அப்படிப்பட்ட வசனத்தை எழுதிய இதே இயக்குனர் தான் ஒரு பொண்ணு நீல் டவுன் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணும்போது இவருக்கு பிட்டு படத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதான். திங்கிங் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் புரட்சி இயக்குனருங்கிறது.
அண்ணன் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சுதீர் சீனிவாசனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாப்புல. அந்த இன்டர்வியூவில் கூட சுதீர் சீனிவாசன் கேட்கவே இல்லை இந்த விஷயத்தை பற்றி. இவராக வாண்டடாக சொல்கிறாரு. படத்தில் கூட ஒரு சீன் வரும், இந்த மாதிரி என்னடி விட்டு போட பொசிஷனில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு இவராக சொல்லுவாப்புல வாண்டடாக. அதுக்கு சுதீர் கேட்பாரு, அதெல்லாம் ரொம்ப ப்ரூட்டலாக இருந்தது, அந்த இடத்துக்கு அது தேவையே இல்லையா அந்த வசனம் அப்படின்னு கேட்டதுக்கு ஈன்ட்டு பல்ல காட்டுறாப்புல. அதில் ஒரு டயலாக் கூட வரும், அந்த நீனடி விட்டு படத்தில் வர்ற மாதிரி உட்காந்து ப்ரூட்டலாக இருந்துச்சு. ஆமாம், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை பாருங்களேன். அதாவது அந்த சுதீர் சீனிவாசன் அதை கேட்கவே இல்லை, அதுவே ஒரு கேவலமான ஒரு டைலாக்ன்ட்டு இவராக சொல்கிறாரு. அதுக்கு பதிலுக்கு அவர் கேட்குறாரு, ப்ரூட்டலாக இருந்துச்சே தேவையே இல்லையன்ட்டு. உடனே அதுக்கு பதில் சொல்ல தெரியாமல் சிரிக்கிறாரு உட்காந்துட்டு. தாலிக்கு மரியாதை இல்லை, தாலிக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணுடைய ஃபீலிங்ஸுக்கு தான் மரியாதைலாம் வாய் கிழிக்க தெரியுதுல்ல. ஒரு பொண்ணு வந்து நீல் டவுன் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணால் அதுவே நீ அசிங்கமாக பிட்டு படத்தில் வர மாதிரி தான் யோசிக்கிறேன்னா, அப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஆள்? இதுதான் உங்கள் புரட்சியா? புரட்சி பண்ணுறவங்கலாம் இப்படி தான் இருப்பாங்களா? அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே குப்பை மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. அவ்வளோ கேவலமாக இருக்குது, நம்ம கல்ச்சரையும் ட்ரெடிஷனையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குன்ட்டு கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் நிறைய நெகட்டிவிட்டிலாம் அந்த படத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு சோஷியல் மீடியாவில். அதெல்லாம் பார்த்துருப்பாங்க போல இருக்குது. இவங்க எடுத்த இந்த குப்பையை வந்து இவங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய பெரியவங்கள்லாம் இருந்திருக்காங்க, பெரியவர் ஒருத்தர்லாம் இருந்திருக்காரு, அவங்க சொன்னதை தான் நான் எடுக்கிறேன் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து இஷ்டத்துக்கு கதைலாம் விடுறாரு. பெரியாருங்கிற அவருடைய பேரை கூட பார்த்தீங்கன்னா ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறாப்புல டேரக்டரு. ஆக்சுவலாக பெரியாரிஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த முற்போக்குவாதிகள்லாம் இருந்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி சொல்கிறாரு, பரவாயில்ல பெரியாரை பற்றி அடுத்தடுத்த படங்கள்லாம் பெரியார் கொள்கையெல்லாம் எடுப்பார் அப்படின்லாம் நினைக்காதீங்க, நம்பாதீங்க. இவங்க இந்த குப்பை கண்டென்ட் மாதிரி ஒன்று எடுத்துட்டாங்க, ஊரெல்லாம் நெகட்டிவிட்டி ஆகி போச்சு, கழிவு ஊற்றுறாங்க ஆன்லைனில். அதை சமாளிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக பெரியார் அது எதுன்னு கதை விட்டுட்ருக்காப்புல அண்ணன். அதே மாதிரி தான் இவங்க எடுத்த இந்த கண்டென்ட்டை நியாயப்படுத்துறதுக்காக அந்த ஜாதி ஒழிப்பு போராளி மாதிரி சும்மா ஃபிலிம் காட்டுறது. இந்த படத்துடைய எண்டிங் கிளைமேக்ஸில் வந்து சரத்குமாரும் ஹீரோவும் பேசிக்கிற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் கான்வர்சேஷன் சீனில் வந்து கடைசியாக அவர் போகும்போது, உங்கள் ஆணவத்துக்கு கொலை பண்ணுவீங்களாடா, அவ்வளோ இதுவாக இருந்தால் நீங்கள் போய் சாவுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்புல. இது எதை மீன் பண்ணி வருதுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கவின் ஆணவ படுகொலை நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக டேரக்டர் ஒப்புதல் வாக்குமூலம் வந்து கொடுத்துட்டாரு. அது வந்து ஸ்கிரிப்ட்லேயே கிடையாது, இந்த இஷ்யூ நடந்ததுக்கப்புறம் பிரதீப் தான் இதை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார், நாங்கள் வச்சோம் அப்படின்னு அவரே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ஒத்துக்கிட்டாரு. இதுவும் இந்த பெரியார் மேட்ரை பேசின மாதிரி தான். இவங்க எடுத்த கண்டென்ட்டை இவங்களால் நியாயப்படுத்தவே முடியாது. போகிற போக்கில் இந்த மாதிரி ஜாதி ஒழிப்பு போராளி மாதிரி ஏதாவது ஒரு டைலாக் வச்சா பரவாயில்ல, பசங்க வந்து நல்ல முற்போக்கான படம் தான் எடுத்திருக்காங்க, டேரக்டரும் ஜாதிக்கெலாம் எதிரானவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து மக்கள் பார்ப்பாங்கன்ட்டு இவங்களே நினச்சிக்கிறாங்க. ஒருத்தன் பெருசாக ஜாதி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மண்டையில ஏற்றிக்க மாட்டேங்கிறான், அவன் வந்து ஜாதிக்கு அகெயின்ஸ்டானவனாக இருக்கான், ஒரு பொதுவான சிந்தனையில் எல்லாரையும் மனுஷனாக பார்க்குறவனாக இருக்கான் அப்படின்னா எப்படி அவன் ஜாதி சுப்பீரியாரிட்டியை தலையில் ஏற்றிக்க மாட்டேங்கிறானோ அதே மாதிரி மொழி சுப்பீரியாரிட்டியும் அவன் ஏற்றிக்க மாட்டான் தலையில். என் மொழி தான் கெத்து, நாங்கள்லாம் யார் தெரியுமா, அந்த மாதிரி மொழி விஷயத்தையும் அவன் பெருசாக எடுத்துக்க மாட்டான். ஆனால் நம்ம டேரக்டர் புரட்சி இயக்குனராச்சே அவர் ஆந்திரா சக்ஸஸ் மீட்டில் போயிட்டு என்ன தெரியுமா பேசுகிறாரு, இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தெலுங்கு, இவங்க தெலுங்கு, நான் ஒர்க் பண்ண சுதா கொங்காரா அவங்க தெலுங்கு, எல்லாருமே தெலுங்கு, நம்ம ஹீரோ பிரதீப் ரங்கநாதனும் தெலுங்குன்ட்டு போகிற போக்கில் போட்டு விட்டாரு. அவர் உடனே பதறிட்டார், ஐயோ என்ன இந்த மாதிரிலாம் சொல்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் அடாப்டட் சன் ஆஃப் தெலுங்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அதை சமாளித்து இதெல்லாம் உன்னைய கேட்டாங்களா? ஃப்ரம் ஆந்திரா, ஷீ இஸ் ஆல்சோ தெலுங்கு and he is also Telugu. You are also Telugu. Yeah, you are also Telugu. Adopted son of Telugu. Hey, Nile. Hey, Dilra. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து ஆந்திராவை சேர்ந்த நிறுவனம் தான், தெலுங்கு தான். இந்த படத்துடைய கேமராமேனும் தெலுங்கு தான். இன்னும் டெக்னீஷியனில் எத்தனை பேர் தெலுங்கராக இருக்காங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த டேரக்டரை ட்ரோல் பண்ணுற பல பேர் கூட இவர் தெலுங்குரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்குள்ளே நம்ம போகல, அவர் தமிழரா தெலுங்கரா அது நமக்கு தெரியாது. இங்கே வந்து பெரியார், இங்கே வந்து ஜாதி ஒரு ஒழிப்பு போராளி மாதிரியெல்லாம் காட்டுறீங்கல்ல, ஆந்திராவில் போயிட்டு எதுக்காக மொழி சுப்பீரியாரிட்டி பேசுகிறீங்க? அதாவது உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது மைத்ரி மூவி மேக்கர்ஸாகவே இருக்கட்டும், அந்த வாய்ப்பு கொடுத்து உங்களை டேரக்டர் ஆக்கினதுக்கு நீங்கள் நன்றி விசுவாசத்தோடு இருங்க. அடுத்த படம் கூட இதே கம்பெனிக்கு நான் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். இல்லை அந்த ப்ரொடியூசர்ஸை ஸ்டேஜில் கூப்பிட்டு வச்சு காலில் கூட விழுங்க, அது வேறு. எதுக்காக மொழி சுப்பீரியாரிட்டி பேசுகிறீங்க? இப்போ அதர் ஸ்டேட்லேருந்து பேன் இண்டியா படம்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ப்ரொமோஷனுக்கெல்லாம் நிறையா பேர் அதர் ஸ்டேட்டு செலிப்ரிட்டிஸ்லாம் வராங்க. ராஜமௌலியிலேருந்து பிரபாஸு, அப்புறம் ராம் சரண், ஜூனியர் என்டிஆர், சமீபத்தில் கூட காந்தாரா படத்துக்காக ரிஷப் ஷெட்டி வந்திருந்தார். எவ்வளோ அழகாக நம்ம மொழியில் பேசி ப்ரொமோட் பண்ணுறாங்க. என்னென்ன கேள்வி கேட்குறோமோ எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்க. எந்த ஒரு கான்ட்ரவர்சியுமே இல்லையே. அதே சமயத்தில் அவங்க மொழியை எங்கன்னா விட்டு கொடுத்துட்டு நான் வந்து பச்சை தமிழன், மரத்தமிழன், நான் வந்து தமிழ்காரன் தான் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்கிறாங்களா?
இல்லை மொழி சுப்பீரியாரிட்டி பேசுகிறாங்களா, அவங்க மொழியையும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மொழியை கற்றுக்கிட்டோம், என்ன பண்ணணுமோ ப்ரொமோஷனுக்கு அழகாக பண்ணிட்டு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வாங்கலேன். இப்போ இந்த டேரக்டரை சோஷியல் மீடியாவில் போட்டு செம்மையாக ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு குரூப் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தமிழர் கிடையாது தெலுங்கர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நமக்கு உண்மைலாம் தெரியாது என்ன ஏதுன்ட்டு. ஒருவேளை ஒரு தமிழராக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்காக அங்கே போயிட்டு தெலுங்குங்கிற மாதிரி இந்த மாதிரி மொழி சுப்பீரியாரிட்டி பேசுகிறீங்கிறது தான் நம்ம கேள்வி. ஆக்சுவலாக அங்கே இருக்கிறவங்களும் சரி, அந்த ஆடியன்ஸும் சரி, நம்மளை எப்படி பார்ப்பாங்க, பாடுற ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து நம்ம மொழியை பற்றி உயர்வாக பேசிட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு போகிறானுங்கடா, எவ்வளோ கேவலமாக இருக்கானுங்க பாருங்கள், இப்படி தானே நினைப்பாங்க. எதுக்காக தமிழ மானத்தை போய் அங்கே வாங்குறீங்க? போனீங்களா, ப்ரமோட் பண்ணிங்களா, நன்றி சொன்னீங்களா, காலில் கூட விழுங்க சான்ஸ் கொடுத்ததுக்கு, அப்படியே வந்துருங்களேன். இந்த சூர்யா தம்பி கார்த்தி அவர்கள் கூட இப்படி தான் தெலுங்கில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தமிழ் ஆடியன்ஸ் முக்கியமாக தெலுங்கு ஆடியன்ஸ் முக்கியமானு கேட்பாங்க. உடனே கார்த்தி யோசிக்காமல் தெலுங்கு ஆடியன்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிடுவார். எதுக்காக? ஒரு 10 கோடி 15 கோடி அங்கே மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட்டுக்காக இங்கே உள்ளவங்கள அப்படியே ஜஸ்ட் லைக் தட்டுங்கிற மாதிரி தூக்கி போட்டுறது. பருத்தி வீரன் படம் வரும்போது தெலுங்கு ஆடியன்ஸ் அவங்கள பார்த்து கொண்டாடி ஆஸ் ஒரு ஹீரோவாக ஒத்துக்கிட்டாங்க, அவங்கள இந்த அளவுக்கு வளர்த்து விட்டாங்க. இங்கே உள்ளவங்க தானே. తమిళ ఆడియన్స్ ఎక్కువ ఇష్టమా, తెలుగు ఆడియన్స్ ఎక్కువ ఇష్టమా? డెఫినెట్ గా తెలుగు ఆడియన్స్ అండి. வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த டியூடு படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் இவ்வளோ கன்றாவியாக இருக்குது சில விஷயங்கள்லாம் அப்படின்ட்டு ட்ரோல் பண்ணதை விட, இந்த டேரக்டர் அதுக்கப்புறமா இன்டர்வியூவில் பேசினது, அதுக்கப்புறம் சக்ஸஸ் மீட்டில் பெரியவர் அதெல்லாம் சொன்னது, ஆந்திராவில் போயிட்டு மொழி சுப்பீரியாரிட்டி பேசினது, இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இன்னும் உக்ரமாக இறங்கிட்டாங்க போட்டு அடிக்கிறதுக்கு. இப்படி ஒரு படத்தை எடுத்துகிட்டு நீ இதெல்லாம் வேறு பண்ணுவியான்ட்டு போட்டு செம போல பொழந்துட்டு இருக்காங்க. உங்களில் பல பேருக்கு கூட சில கேள்விகள் வரும். இந்த படத்தை பற்றி பல பேர் கழிவு ஊற்றுறீங்க, ஏன் நீங்களுமே கழிவு தான் ஊற்றுனீங்க, நம்ம கல்ச்சருக்கு ட்ரெடிஷனுக்குலாம் அகைன்ஸ்டான ஒரு படம், இதெல்லாம் நமக்கு வந்து சரிப்பட்டு வராது அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆனாலுமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு, 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிருச்சு. இதெல்லாம் எப்படி? இது ஒரு தவறான கண்டென்ட்டாக இருந்தால் இதெல்லாம் ஓடி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. இதில் ஒரு காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு உண்டான ஒரு எதிர்பார்ப்பு எதனால் கிரியேட் ஆச்சுன்னா, டேரக்டர்னாலேயோ இந்த படத்துடைய கதையினாலேயெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி பிரதீப் வந்து 2 ஹிட் படம் கொடுத்துருக்காரு, லவ் டுடே, டிராகன்னு. அந்த 2 வெற்றியோடைய ஒரு தொடர் ஒரு ஹைப்பாக தான் இந்த படத்துக்கு ஒரு ஹைப் வந்து கிரியேட் ஆச்சு. படம் ரிலீஸுக்கு முன்னாடியே சாய் அபயங்கரோடைய அந்த சாங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஹிட் ஆகி போச்சு. அதனால் தீபாவளி ரிலீஸுங்கிறதுனால ஒரு ஜாலியாக பிரதீப்புடைய படத்தை போய் பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி தான் ஆடியன்ஸ் வந்தாங்க. அதே மாதிரி படத்துலேயுமே சில தவறான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஸ்க்ரீன் ப்ளே வைஸில் படம் எங்கேயுமே பெருசாக லேக் அடிக்கலை, படம் எங்கேயுமே போர் அடிக்கலை. பார்த்து இது வந்து தப்பான விஷயமா இருந்தாலும் அது ஒரு காமெடி சென்ஸாகவே இவங்க சொல்லிக்கிட்டே போயிருப்பாங்க. படம் ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணால் தெரிஞ்சிருக்கும். பிரதீப்புடைய அசாத்தியமான அந்த ஆக்டிங்கு, அதுக்கப்புறம் சரத்குமாரோடைய கேரக்டரு, மியூசிக்கு, அதுக்கப்புறம் எங்கேயுமே படம் போர் அடிக்காத அந்த விதம், இது எல்லாம் தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தை காப்பாற்றுச்சே தவிர, மற்றபடி இதே ஒரு இந்த படத்தில் காமிச்சிருக்காங்கல்ல, இதே விஷயத்த இவங்க ஒரு சீரியஸான படமாக எடுத்திருந்தாங்கன்னா காரி துப்பியிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றியானதுக்கு இந்த காரணங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த டேரக்டர் அடுத்த படம் பண்ணுவார்ல, இன்னொரு ஹீரோ வச்சு பிரதீப் இல்லாமல், அப்போ இந்த டேரக்டருடைய உண்மையான திறமையெல்லாம் காமிச்சு அந்த படத்தை இவர் எப்படி ஹிட் பண்ணுறாரு, அதில் தான் மேட்ரே இருக்குது. அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க, உங்களில் பல பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க. பார்த்த உங்களுக்கு உண்மையிலே இந்த படம் எப்படி இருந்தது, இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.